தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். முக்கியமான பதிவுங்கிறத விட இது ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பல பேரும் இதை பேச மறந்த ஒரு சம்பவமாக கூட நான் இதை பார்க்குறேன். இது ஏன் பேச மாட்டுறாங்க, இதை பேசுனா ஏதாவது குழப்பங்கள் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட இது ஒரு முக்கியமான விஷயமாக என் மனசில் பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பட்டுச்சு. இது ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு இதை நான் படிக்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதோ முக்கியமான விஷயத்தையும் தாண்டி அங்கே ஒரு ஒருமைப்பாடு, ஒரு சகோதர ஸ்நேகம், ஒரு ஐக்கியம், இது எல்லாமே எப்படி வருதுன்னா இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம எல்லாத்தையும் இந்த குறைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. நல்லா கேட்டுங்க, காணிக்கை செலுத்த போகிறது நான் தான். இப்போ நான் காணிக்கை செலுத்த போகும்போது என் மேலே யாருக்காவது சங்கடங்கள், கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்னை பார்க்கும்போது நான் எப்படி போய் காணிக்கை செலுத்த முடியும்? ஒரு குற்ற உணர்வு அங்கே உருவாகணும் இல்லையா? அந்த குற்ற உணர்வு வரும்போது நான் இந்த காணிக்கை செலுத்தி ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்படிப்பட்ட காணிக்கை அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம படிக்கிறோம். 24வது வசனமும் படிக்கிறேன், கேளுங்க. அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஒப்புரவாகுதல் அந்த இடத்துலையே நடக்கணும். அந்த இடத்துலையே நடந்தால் தான் இந்த காணிக்கை கடவுள் ஏற்றுக்கிறதா இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா நம்ம காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இது வசனம் முடியுது. உங்களுக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட அந்த ஒரு ஒப்புரவாகுதல் எதுக்காக இவ்வளோ முக்கியப்படுத்துது வசனம்? இப்போ நிறைய மனுஷங்கள்கிட்ட இருதயத்தில் சுத்தம் இல்லை. எல்லாருக்கிட்டையுமே, பொதுப்படையாக யாருக்கிட்டையுமே இருதயத்தில் சுத்தம் இல்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு நம்ம வசனத்தை வேணால் படிச்சுக்கலாமே தவிர அந்த ஒரு உண்மை யாருடைய இருதயத்திலும் இல்லை. இப்படி ஏன் இவங்க சீர்கெட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியில் இவங்க அதாவது சொல்லிக் கொடுக்கறதில்ல, சபையில் சொல்லிக் கொடுக்கறதில்ல. சத்திய சபை அப்படின்னு பேர் மட்டும்தான் இருக்கிறத தவிர சத்தியமாக அந்த சபையில் சத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பேர் மட்டும்தான் சத்திய சபையை தவிர சத்தியமாக அங்கே சத்தியம் இல்லை. வெறும் வார்த்தையால், மனுஷனுடைய போதனையினால் பெருமைக்கு ஏதோ நாங்களும் ஆண்டவருடைய சபையில், சத்திய சபையில் நாங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாமே தவிர அங்கே ஆண்டவரும் இல்லை, சத்தியமும் இல்லை. வீணான ஆராதனை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏன் இவ்வளோ நான் ஊக்கப்படுத்தி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, காணிக்கை கொடுக்குறாங்க, ஆசீர்வாதம் இல்லை, தசம்பாகம் கொடுக்குறாங்க, முன்னேற்றம் இல்லை, இது எதுவுமே இல்லைன்னு தான் இருக்கிறத தவிர நான் செழிப்பாக இருக்கிறேன்னு எத்தனை குடும்பங்கள் சொல்ல முடியும்? இதை யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது ஏன் இவங்க செழிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. காணிக்கை கொடுக்கும்போது அவங்க இருதயம் சுத்தம் இல்லை. ரெண்டாவது, ஜெபம் பண்ணும்போது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அவங்களால வெளியில் தூக்கி போட முடியல. பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத ஜெபம், இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அழுக்கு, அசுத்தம், இந்த கசப்பான அனுபவங்கள், வீம்பு, வீராப்பு, வைராக்கியம், இது எல்லாத்தையும் மூட்டையாக வச்சுட்டு அலைஞ்சிட்ருக்கிறாங்க. இதை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் ஒவ்வொரு சபையிலையும் போதகர்கள்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த போதகர்கள் கரெக்டாக இந்த சுத்திகரிப்பு வேலையை அவங்க செய்கிறதில்ல. இதை அவங்க கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விசுவாசிகள் தடமாறி போக மாட்டாங்க, தடுமாறவும் மாட்டாங்க, தெளிவாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஏன், எதுனாலன்னு எனக்கு புரியல. இந்த ஒரு விஷயத்தை நான் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு இது ஒன்று தான் காரணம். ஏன்னா ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்தா என்னமோ விரோதிக மாதிரி பார்த்துட்டு சபையில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன ஒரு கூடுகை? சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் நம்ம வசனம் படிக்கிறோம். சபை மட்டும் வாரம் சபை கூடுனா நம்ம அங்கீகரிக்கப்படுவோமா? சபை கூடி வருவதை விட்டு விடாமல் போய் அங்கே சண்டை போட்டுட்டு வரதை விட இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியப்பட்டால் என்ன கெட்டால் போயிட போகிறோம்? அப்படி ஒரு வீம்பு வீராப்பை வச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? என்னத்தை சாதிக்க போகிறோம்?
யாரும் எதுவும் சாதிக்க முடியாதுங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக தாங்க தெளிவுபடுத்த முடியும். இப்படிப்பட்ட அழகான வசனங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. கோபம் கொண்டாலும் கூட பாவம் செய்யாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்படியே ஒரு நேரம் கோபப்பட்டாலும் கூட அதை அடுத்த நேரம் மறந்து மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டு, பரவாயில்லைங்க, நான் பேசின தப்பு தான், மன்னிச்சுக்குங்க. இந்த ஒரு ஐக்கியம் வரமாட்டேங்குதே, இந்த ஒரு அன்பு ஒருத்தர்கிட்டையும் வெளிப்பட மாட்டேங்குதே. இது என்ன ஒரு அன்புன்னு தெரிய மாட்டேங்குது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்துள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் இவ்வளவு தெளிவாக இருக்குது. இந்த தெளிவான வார்த்தைகளை எல்லாம் யாரும் படித்து சொல்லாமல், ஜனங்க மத்தியில் இதை வெளியில் கொண்டு வராமல், அவங்கவுங்க இருதயத்துக்கு தகுந்த மாதிரி, முகபாவனைக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்களுக்கு அதாவது முகதாட்சணையும் பார்ப்பது நல்லதல்லன்னு வசனம் சொல்லுது இல்லையா? பின்ன ஏன் முகதாட்சணையும் பார்த்து பிரசங்கம் பண்ணுறீங்க? அவசியம் இல்லையே. கடவுளுக்கு ஊழியம் செய்கிறீங்களா இல்லை மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறீங்களான்னு தெரியல. ஆனாலும் கூட தயவு செஞ்சு இப்படி இந்த வார்த்தைகளை மூடி மறைச்சி யாரும் பிரசங்கம் பண்ணாதீங்க. இது வெளிப்படணும். அப்போ தான் அந்த ஒரு ஐக்கியம் அதாவது வளரும். வளராமல் ஐக்கியம் வளரலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் பாவிகளாக இருப்போம். கண்டிப்பாக கடவுளுடைய வருகையில் அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை யாருக்கும் சொல்லாமல் மறைக்காதீங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு ஒற்றுமையை பாஸ்டர்கள் நினச்சாங்க நிச்சயமாக முடியும். எந்த சபையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு பாதுகர் நினச்சாருன்னா அந்த சபையை சீர்படுத்தவும் முடியும். ஒரு மனுஷனுடைய சீர்கேட்டை சரிப்படுத்த முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்துருக்காரு, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? அப்படிப்பட்ட வல்லமையை வாங்கின நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு இப்படி சீர்கட்ட குடும்பங்களை சரி பண்ணணும்னா அன்பால் மட்டும்தான் முடியும். அந்த அன்பு வசனத்தால் இருக்குது. இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பேசுங்க. நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படும். நிச்சயமாக சபையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும், ஐக்கியப்படும். அதாவது சபையும் வளரும். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.